ஹலோ ஆல்! வெல்கம் பேக் டு த சேனல். இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அ இருக்கன்குடி மாரியம்மன் கோவிலுக்கு தான் வந்திருக்கிறோம். பாப்பாவுக்கு வந்து ஒரு 1 இயராவே ஒரு நேர்த்திக்கடன் வந்து செலுத்தணும்னு நெனச்சுக்கிட்டே இருந்தோம். அதுக்கான டைம் வந்து நமக்கு இன்னைக்கு தான் அமைஞ்சிருக்குது. யாரெல்லாம் வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, நான், அப்புறம் மாமா ஒருத்தவங்க வந்திருக்காங்க, அண்ணன் வந்திருக்காங்க, அப்புறம் அக்கா எல்லாருமே இருக்காங்க. என்னன்னா, என்னோட ரிலேட்டிவ் அண்ணன் ஒருத்தவங்க வந்து கெடாய் வெட்டுறாங்க. ஸோ, அந்த ஃபங்ஷனையும் நம்ம இன்னைக்கு முடிச்சுட்டு போயிடலான்ற மாரி, பாப்பாவுக்குமே ரொம்ப நாள் நம்ம வந்து நேர்த்திக்கடன் பெண்டிங்கில இருந்துக்கிட்டே இருந்துச்சு. வரணும்னு நெனச்சேன். பட் எனக்கு வந்து டைம் அமையவே இல்ல. சில பல பிரச்சனைகளால என்னால எங்கேயுமே முடியல, வர முடியல. ஸோ, அதுக்கான டைம் வந்து இன்னைக்கு தான் நமக்கு அமைஞ்சிருக்கு. ஸோ, இன்னைக்கு கோயிலுக்கு வந்தாச்சு. கோவிலுக்கு வந்து ஒரு 8:30க்கு வந்தோம். இப்போ வந்து டைம் பார்த்தீங்கன்னா, 9:00 ஆச்சு. வந்ததுமே வந்து ஃபஸ்ட்டு மொட்டை போட்டுறலாம். ஏன்னா, மொட்டை போடுற இடத்துல வந்து கூட்டம் இனிமே மேபி லீவுன்றதுனால கூட்டம் வரலாம் அப்படிங்கிறதுனால, சீக்கிரமே போய் மொட்டைய போட்டு வந்துடலான்னு வந்தோனே மொட்டை போட வந்துட்டோம். எல்லாருமே மொட்டை போட வந்துட்டோம். மொட்டை போட்டுட்டு போய் ரூம்ல போய் ஃப்ரெஷ்அப் ஆயிட்டு, குளிச்சுட்டு பாப்பாவ குளிக்க வச்சுட்டு, அப்புறம் வெளியில வந்து பூ பழம், தேங்காய் பழம் எல்லாமே வாங்கிட்டு வந்தாச்சு. வந்து இப்ப மாவிளக்கு தான் எடுக்கிறோம். பாப்பாவுக்கு வந்து நேர்த்திக்கடனுக்காக மாவிளக்கு எடுத்துக்கிட்டு இருக்கோம் பாப்பாவுக்கு. என்னோட ரொம்ப நாள் வேண்டுதல் வந்து இன்னைக்கு தான் நிறைவேறிருக்கு அப்படின்னு சொல்லணும். ஏன்னா ஒரு 1 இயருக்கு மேலேயே இருக்கும். 1 இயருக்கு மேலே வந்து இந்த கோவிலுக்கு வந்து போகணும்னு நெனச்சுக்கிட்டே இருந்தேன். பட் அதுக்கான சந்தர்ப்பம் வந்து எனக்கு அமையவே இல்ல. இன்னைக்கு வந்து எங்க ரிலேட்டிவ் வந்து கெடா வெட்டுறதா சொல்லியிருந்தாங்க. சரி, எப்படியும் நம்ம வந்து கெடா வெட்டு ஃபங்ஷனுக்கு அந்த கோயில் போறோம். நம்மளுமே ரொம்ப நாளா வந்து நேர்த்திக்கடன் வந்து பெண்டிங்கில வச்சுருக்கோம். அதையும் அப்படியே நம்ம அன்னைக்கு பிளான் பண்ணி பண்ணிடலாங்கிற மாரி பிளான் பண்ணியிருந்தோம். ஏன்னா பாப்பாவுக்கு வந்து இப்போ ஸ்கூல் லீவு தான். ஸோ, இந்த டைம் பண்ணிட்டா அவளுக்கு வந்து ஸ்கூல் போகையில கொஞ்சமா முடி இருக்கும். ஸோ, அவள் கொஞ்சம் ஃபீல் பண்ணாம போவா. ஏன்னா அவளுக்கு வந்து முடி வளர்க்குறது அவ்வளோ ரொம்ப பிடிக்கும். அவளுக்கு வந்து லாங் ஹேர்னால் ரொம்ப பிடிக்கும். அதனால மொட்டை போடுற வரைக்குமே, "அம்மா அடுத்து எப்போம்மா முடி வளரும்? இதே மாரி லாங்கா எப்போ வளரும்?" அப்படிங்கிறத கேட்டுட்டே இருந்தா. ஏன்னா அவளுக்கு வந்து லாங் ஹேராக இருக்கிறது, அவளுக்கு வந்து ஃப்ரீ ஹேர் விடுறது அது ரொம்ப பிடிக்கும். சரி, ஓகே, ஒன்றும் இல்லை பாப்பா, பிரச்சனை இல்லை, நமக்கு வந்து முடி வந்து வளர்ந்துரும். சாமி வந்து சீக்கிரமே அவங்களுக்கு முடி கொடுக்குறதுனால சீக்கிரமே வளர்த்து விட்டுருவாங்க அப்படிங்கிற மாதிரி சும்மா அவள்கிட்ட ஏதோ கதையெல்லாம் சொல்லி அவளை சமாதானம் பண்ணி அவளை சம்மதிக்க வச்சுட்டோம். ஏன்னா நான் சின்ன வயசுலேயே போட வேண்டியது. ஆனால் நாங்கள் போடவே இல்லை. இப்போ வேறு பாப்பா வந்து 2nd ஸ்டாண்டர்ட் போகிறாளா, அதனால கொஞ்சம் வளர்ந்துட்டதுனால அவள் வந்து கொஞ்சம், ஐயோ முடி இல்லைன்னா ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் கிண்டல் பண்ணுவாங்களோ அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணா. "அப்படிலாம் கிடையாதுடா பாப்பா, அதெல்லாம் உனக்கு சீக்கிரமாகவே முடி வளர்ந்துரும்" அப்படின்னு சொல்லி அவளை ஒரு வழியாக சமாதானம் பண்ணியாச்சு. அவளும் சரி ஓகேம்மா அப்படின்னு சொல்லிட்டா. மொட்டை போட்டுட்டு மாவிளக்கு எல்லாமே எடுத்தாச்சு. இன்றைக்கி வந்து நாங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு பெருசாக கூட்டம் இல்லை, ஓரளவு பரவாயில்ல. மொட்டைலாம் போட்டு முடிச்சுட்டு வார வழியில் சும்மா நம்ம தான் ஏதாவது ஒரு கடையை பார்த்தா புகுந்துருமே. பாப்பா ஏதோ சம்திங் விளையாட்டு ஜாமான் கேட்டா. அதனால ஒரு ஃபேன் மாதிரி ஒன்று வாங்கியிருப்பா பாருங்கள். அதை தான் வாங்கியிருக்கா. அவ வந்து இந்த மாதிரி தான் வாங்கியிருக்கிறா. இதை கேட்டான்னு சொல்லிட்டு இந்த கடைக்குள்ளே வந்தோம். நம்ம வந்து சும்மா வாங்குறோமோ வாங்கலையோ, சும்மா எல்லாத்தையும் பாருங்கன்ற மாதிரி சும்மா ஒரு விண்டோ ஷாப்பிங் மாதிரி எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்கோம். எவ்வளோ தான் வாங்கினாலும் எங்கே போனாலும் சரி, சும்மா வாங்குறோமோ வாங்கலையோ, சும்மாவாவது ஒரு கடையை சுற்றிட்டு வருவோமே, அந்த மாதிரி சுற்றி பார்த்துட்டு டைம் பாஸ் பண்ணிக்கிட்டு இருந்தோம் அந்த கடையில். ஏன்னா அங்கே இந்த கோவிலில் வந்து பயங்கர ஹீட், ரொம்ப அனல் அனத்துச்சு. இவங்க கொஞ்சம் ஏர் கூலர்லாம் வச்சுருந்தாங்க. சரி, காற்று வாங்கவாது கொஞ்சம் நேரம் நிற்போன்ற மாதிரி நின்றுட்டுருந்தோம். அந்த கடையில் போயிட்டு நான் வந்து இந்த பேங்கிள் மட்டும் வாங்கினேன். அந்த கையில் போட்டிருக்கேன் இல்லையா, ரெட் கலர் பேங்கிள். எந்த கோவில் போனாலும் வந்து எனக்கு வந்து ஒரு பேங்கிள் வாங்குகிற பழக்கம் இருக்குது. கண்ணாடி வளையல்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் போனதுக்காக ரெட் கலர் பேங்கிள் வாங்கினேன். வாங்கிட்டு நம்ம வந்து ஷெட்டுக்கு வந்தாச்சு. விருந்து எல்லாமே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. சொல்லியிருந்தேன் இல்லையா, கிடா வெட்டுறாங்கன்னு. கிடா வெட்டி மட்டன் கிரேவி தனியாகவும், மட்டன் குழம்பு தனியாக அந்த மாதிரி வச்சுருந்தாங்க. நம்ம வந்து சாப்பிட்றதுக்கு உட்காந்தாச்சு. ஒரு பிடி நல்லா சாப்பிட்டாச்சு. ஒரு பிடி பிடிச்சிட்டு அப்படியே லைட்டாக எல்லாத்தையும் கவர் பண்ணியாச்சு. அப்படியே யார் யார் வந்திருக்காங்கன்றதையும். இவங்களும் சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க இப்போ தான். ஒரு வழியாக நல்லபடியாக திருப்தியாக மனசுக்கு ரொம்ப நிறைவாக நேர்த்திக்கடன்லாம் முடிச்சாச்சு. இப்போ நாங்கள் கிளம்பிட்டோம். மறுபடியும் இன்னொரு விளாகில் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க.